ஹாய் ஹலோ காய்ஸ், நான் உங்கள் அனிமி வாட்ச். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போனால் நருட்டோ வீட்டில் இருக்க டாப் 3 சாக்ரிஃபைஸ் கேரக்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது என்னோடய பர்சனல் ஃபேவரட்டான கேரக்டர். உங்களுக்கு இந்த மாதிரி பர்சனல் ஃபேவரட்டான கேரக்டர் இருப்பாங்க. அவங்களாம் யார் யாருன்னு நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனை கமெண்ட் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சேனலில் நீங்கள் இப்போ தான் புதுசாக பாருக்கீங்கன்னா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேர்ட் பிளேஸில் இருக்கிறது வந்து ஜிராயா சென்சே. நான் வந்து ஏன் ஜிராயா சென்சே தேர்ட் பிளேஸில் வச்சுக்கன்னு சொல்லி தான் தெரியல. ஏன்னா அவர் வந்து தப்பிச்சு போக ஒரு வாய்ப்பு இருந்தோ எப்படியாச்சும் லீஃப் வில்லேஜுக்கு வந்து பெயினை பற்றி இன்ஃபர்மேஷன் கொடுக்கணுன்னு கஷ்டப்பட்டு பண்ணி கடைசியில் அவர் உயிரை விட்டுருப்பார், அதுவும் அவர் ஸ்டூடெண்ட்டோட கையாலே. ஆனால் அவர் பண்ண சாக்ரிஃபைஸ் ரொம்ப ஃபுல்ஃபில் ஆகிக்கும். நருட்டோ வந்து பெயினை கூட டிஃபீட் பண்ணியிருப்பான். அதனாலேயே எனக்கு ஜிராயா சென்சே ரொம்ப பிடிக்கும். அதனால நான் ஒரு தேர்ட் பிளேஸில் வச்சுருக்கேன். செகண்ட் பிளேஸில் வச்சுக்கிறது வந்து மினாட்டோ நமகாசே. நான் இவரை ஏன் செகண்ட் பிளேஸில் வச்சுருக்கேன்னு சொல்லி தான் தெரியும்ல. ஏன்னா வந்து ஒபிட்டோ வந்து 90s லீஃப் வில்லேஜ்குள்ளே விட்டதுக்கப்புறம் அவர் உயிரை பற்றி கூட கவலைப்படாமல் குராமா வந்து ரீபர் டெக்ஸியில் போட்டு நருட்டோ உடம்புக்குள்ளே சீல் பண்ணியிருப்பார். அதனாலே இவர் பண்ணது பெரிய அதனால் வந்து நான் இவரை வந்து செகண்ட் பிளேஸில் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கிறது வந்து இட்டாச்சி உச்சிகா. நான் இவர் ஏன் ஃபஸ்ட்டு பிளேஸில் வச்சுக்கணும்னு சொல்லி தான் தெரியல. ஏன்னா நம்ம நருட்டோவில் சாக்ரிஃபைஸ் பண்ணவங்கள பற்றி லிஸ்ட் எடுத்தோம்னா ஃபஸ்ட்டு பிளேஸில் கன்ஃபார்ம் இவரை மட்டும்தான் இருப்பார். ஏன்னா இவர் பண்ண சாக்ரிஃபைஸ் அந்த அளவுக்கு. ஏன்னா இவர் என்டையர் கிளானே கொண்டு இருப்பார். ஏன்னா அவர் வில்லேஜுக்காக. ஏன்னா உச்சிகா கிளானு லீஃப் வில்லேஜுக்கும் சண்டை வரவே இருக்கிற டைமில் அவர் போய் உச்சிகா கிளானை ஃபுல்லாக கொண்டு அந்த சண்டையை போரை நிறுத்தியிருப்பார். ஆனால் நிறைய உயிர் சேதமும் இல்லாமல் இருந்திருக்கும். கிட்டத்தட்ட ஈஸி ஹீரோ. அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு உக்காகவே சொல்லியிருப்பார், என்னோட பெரிய ஆளுனா பெரிய கிரேட்டஸ்ட் ஷினோபினா அது வந்து இட்டாச்சி உச்சிகா தான் அப்படின்னு ஃபஸ்ட்டு உக்காக ஹீராமா செஞ்சுவே சொல்லியிருக்க அளவுக்கு ஒரு வேற லெவலான இந்த மாதிரி சாக்ரிஃபைஸ் நருட்டோவில் யாரும் பண்ணதில்லை. நான் அடித்து சொல்கிறேன், இந்த மாதிரி சாக்ரிஃபைஸ் பண்ண இன்னொருத்த பிறந்து தான் வரணும். அதனால தான் இவரை ஃபஸ்ட்டு பிளேஸில் வச்சுருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. நான் உங்களை புது வீடியோ பார்க்குறேன். நான் உங்கள் அனிமி வாட்சர்.